அனைவருக்கும் வணக்கம். நான் செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. நீங்க முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி உங்க முதலீட்டு ஆலோசகரிடம் ஆலோசனை செஞ்சுட்டு முதலீடு செய்யுங்கள். இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ மட்டுமே. சப்ளை அண்ட் டிமாண்டில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து சப்ளை அண்ட் டிமாண்டில் மாஸ்டர் ஆகிறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மெத்தடை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம சரியான இடத்துல என்ட்ரி ஆகி சரியான இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா சப்ளை அண்ட் டிமாண்ட்னா என்ன, சப்ளை டிமாண்டை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது, எப்போ என்ட்ரி ஆகணும், எப்போ எக்ஸிட் ஆகணும், நல்ல ஜோனை எப்படி கண்டுபிடிக்கிறது, சில ஜோன் மட்டும் ஏன் வேலை செய்யுது, சில ஜோன் ஏன் வேலை செய்யல, இதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் மூலமாக நம்மளோட லாஸை மினிமைஸ் பண்ணிட்டு ப்ராஃபிட்டை அதிகமாக்குறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பெரிய பெரிய பிளேயர்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் அவங்க பெண்டிங் வச்சிருக்கிற ஆர்டர் தான் இந்த சப்ளை டிமாண்ட். அந்த இடத்துல பெண்டிங் ஆர்டர்ஸ் நிறைய இருக்கும். மார்க்கெட் எப்போவுமே பேலன்ஸ் இம்பேலன்ஸ் இதுக்கு நடுவில் தான் மார்க்கெட்டே நடந்துட்டுருக்கு. பேலன்ஸுங்கிறது ஒரு மேசிவ் மூவுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு கன்சாலிடேஷன் தான் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து கிளியராக ட்ரெண்டு தெரியாது, ஒரு மாதிரி சைடு வைஸ்லேயே இருந்துகிட்ருக்கும். இப்போ இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறது இந்த கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஸ்ட்ராங் மூவ், அதுதான் நம்ம வந்து இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இம்பேலன்ஸுங்கிறது ஸ்ட்ராங்கான மொமெண்டம் அதில் இருக்கும். இப்போ இந்த சப்ளை அண்ட் டிமாண்டே இந்த இம்பேலன்ஸ், அதாவது மொமெண்டத்துக்கு முன்னாடி உருவாகிறது தான் இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட். சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனில் ரெண்டு கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து ரிவர்சல், இன்னொன்று வந்து கண்டினியூஷன். சப்ளை ஜோனில் ரிவர்சல் ஜோன். இந்த ரிவர்சல்ங்கிறது என்னென்னா ஒரு ரேலி, அதுக்கப்புறம் ஒரு பேஸு, அதுக்கப்புறம் ஒரு ட்ராப். இப்போ ரேலிங்கிறது இங்கேருந்து மார்க்கெட் அப்படியே மேலே போகுது, அந்த பேஸுங்கிறது அந்த இடத்துல கன்சாலிடேஷன் ஆகுது, கீழே ட்ராப்புங்கிறது கீழே மார்க்கெட் இறங்குது. சப்ளை ஜோன்லேயே அடுத்தது கண்டினியூஷன் பேட்டர்ன். இது வந்து எப்போவுமே ட்ராப் பேஸ் ட்ராப் அப்படின்னு இருக்கும். இது ட்ராப்பு, அதுக்கப்புறம் பேஸ் ஒரு கன்சாலிடேஷன் ஆகுது, அதுக்கப்புறம் அங்கேருந்து ட்ராப்பு. இதுதான் சப்ளை கண்டினியூஷன் பேட்டர்ன். இப்போ இது ப்ரைஸ் வந்து தொடர்ச்சியாக டவுன் ட்ரெண்ட்லேயே இருக்குது, இடையில ஒரு கன்சாலிடேஷன் ஆகிட்டு மறுபடியும் டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது டிமாண்ட் ஜோன். இதில் வந்து ட்ராப் பேஸ் ரேலி அப்படிங்கிற பேட்டர்ன் பார்க்குறோம். மேலேருந்து கீழே ப்ரைஸ் ட்ராப் ஆகுது, அப்புறம் அங்கே அந்த இடத்துல கன்சாலிடேஷன் ஆகுது, பேலன்ஸ் ஆகுது, அப்புறம் மறுபடியும் அங்கேருந்து ரேலி ஆகுது. இப்போ மேலேருந்து கீழே ப்ரைஸ் ட்ராப் ஆகிடுது, அப்புறம் இடையில பேலன்ஸுங்கிற இடத்துல ப்ரைஸ் கன்சாலிடேஷன் ஆகுது, ப்ரைஸ் எங்கே மூவ் ஆகுதுன்னு தெரியாமல் அந்த இடத்துல கன்சாலிடேஷன் ஆகுது, மறுபடியும் பையர்ஸ் உள்ள என்ட்ரி ஆகிறாங்க, அங்கேருந்து ரேலி ஆகிடுது ப்ரைஸ். இது டிமாண்ட் ஜோனில் ரிவர்சல் அப்படிங்கிற பேட்டர்ன். இது டிமாண்ட் ஜோன்லேயே கண்டினியூஷன் பேட்டர்ன். இது வந்து ஏற்கனவே ப்ரைஸ் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஒரு ரேலி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் வருது, ப்ரைஸ் கன்சாலிடேஷன் ஆகுது, மறுபடியும் அங்கேருந்து ப்ரைஸ் மேலே போகுது, ரேலி கண்டினியூ ஆகுது. இப்போ சப்ளை ஜோனில் எப்போ என்ட்ரி எடுக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரேலி பேஸ் அப்புறம் ட்ராப். அப்போ இந்த ரேலி பேஸ் ட்ராப்பில் இந்த பேஸுங்கிற இடத்துல சப்ளை ஜோன் இருக்குது. அந்த இடத்துக்கு பாருங்கள் படிப்படியாக கேண்டில் மறுபடியும் மூவ் ஆகி மறுபடியும் சப்ளை ஜோனுக்குள்ளே என்ட்ரி ஆகுது. அந்த இடத்துல நம்ம செல் ஆர்டர் எடுக்கிறோம். இந்த ட்ராப் பேஸ் ட்ராப் இதுலேயும் அந்த கண்டினியூஷன் பேட்டர்ன்லையும் மறுபடியும் பாருங்கள் ப்ரைஸ் மறுபடியும் கீழே இருந்து மேலே வந்து சப்ளை ஜோனுக்குள்ளே நுழையுது. அந்த இடத்துல நுழையும் போது மறுபடியும் அந்த இடத்துல செல்லிங் ஆர்டர் எடுக்கிறோம். டிமாண்ட் ஜோன்லேயும் அந்த மாதிரி தான், ட்ராப், அதுக்கப்புறம் பேஸு, அதுக்கப்புறம் ரேலி. இப்போ அந்த பேஸுங்கிற இடத்துல டிமாண்ட் ஜோன் ட்ராப் பண்ணியிருக்கோம். மறுபடியும் ரேலி ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் படிப்படியாக கீழே இறங்கி வந்து மறுபடியும் டிமாண்ட் ஜோனில் வந்துட்டு அந்த இடத்துல ஆர்டர் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போகுது. இப்போ டிமாண்ட் ஜோன் கண்டினியூஷன் பேட்டர்னில் ரேலி பேஸ் ரேலி அந்த பேட்டர்னில் அந்த பேஸில் டிமாண்ட் ஜோன் ட்ராப் பண்ணியிருக்கோம். மறுபடியும் ரேலி ஆனதுக்கப்புறம் மறுபடியும் பாருங்கள் ப்ரைஸ் அந்த இடத்துக்கு மறுபடியும் வருது, வந்து அந்த இடத்துல ஆர்டர் எடுக்கிறது. இப்போ டிமாண்ட் ஜோனில் இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம என்ட்ரி ஆகணும் கரெக்டாக. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது. இப்போ சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்ட்ராங் மூவ் எந்த இடத்துல நடந்திருக்குன்னு பாருங்க. இப்போ இங்கே ஒரு சப்ளை ஜோன் போட்டிருக்கோம். இதில் வந்து பாருங்க ஸ்ட்ராங் மூவ் கேண்டில் கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்ட்ராங் மூவ் கேண்டில்னே போட்டிருக்கோம், அந்த ரெட் கலர் கேண்டில். அப்போ இந்த ஸ்ட்ராங் மூவ் கேண்டிலுக்கு முன்னாடி இருக்க கேண்டில் என்னன்னு பார்க்கணும், அந்த டோஜி கேண்டில். அப்போ அந்த டோஜி கேண்டிலோட ஹையையும் லோவையும் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு ஜோன் ட்ரா பண்ணிடும். அந்த ரெட் கலர் ரெக்டாங்கிள் பாக்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம். இப்படி தான் நம்ம வந்து சப்ளை ஜோன் வந்து ட்ரா பண்ணணும். அப்போ இங்கே சப்ளை ஜோனுக்குள்ள ப்ரைஸ் வந்துட்டு எப்படி அந்த இடத்துல இருந்து கீழே அந்த ஜோனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பாருங்க. அதே மாதிரி தான் டிமாண்ட் ஜோனும். இங்கே பாருங்கள் ஏசியன் பெயிண்ட்ஸோட 2 hours டைம் ஃப்ரேம் சார்ட் போட்டிருக்கேன். இதில் வந்து பாருங்கள் அந்த ஸ்ட்ராங்கான மூவுக்கு வந்து அந்த 2 க்ரீன் கேண்டில் இருக்குது, அதில் மார்க் பண்ணி காமிச்சிருக்கு பாருங்கள் ஸ்ட்ராங்கான மூவ் கேண்டில். இப்போ அதுக்கு முந்தின கேண்டிலாக பார்க்குறோம், அந்த டோஜி கேண்டிலில் மேலே ஹையையும் லோவையும் கனெக்ட் பண்ணி நம்ம அந்த ஜோனை ட்ரா பண்ணிடுறோம். ப்ரைஸ் பாருங்கள் அழகாக அந்த இடத்துக்கு வந்துட்டு அங்கேருந்து நல்லா மேலே அப் மூவ் ஆகிருக்கு. இப்படி தான் நம்ம வந்து டிமாண்ட் ஜோன் ட்ரா பண்ணணும். அப்போ இந்த மாதிரி சப்ளை ஜோனுக்குள்ளே மறுபடியும் அந்த இடத்துக்கு வரும்போது நமக்கு மறுபடியும் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அதேமாதிரி டிமாண்ட் ஜோனுக்கு மறுபடியும் அந்த இடத்துக்குள்ளே வரும்போது நமக்கு வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இப்போ இங்கே டிமாண்ட் ஜோன் ட்ரா பண்ணும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் பாருங்கள். அந்த எக்ஸ்ப்ளோசிவ் கேண்டில், அதாவது ரொம்ப ஸ்ட்ராங் மூவ் ஆன கேண்டில் எங்கன்னு கண்டுபிடிக்கணும். இது பாரதி ஏர்டெலோட 2 hour டைம் ஃப்ரேம். இங்கே பாருங்கள் ஒரு ரேலி அப்புறம் பேஸ் ரேலி அந்த பேட்டர்ன் தான் இருக்குது. இதில் ஸ்ட்ராங் எக்ஸ்ப்ளோசிவ் கேண்டில் வந்து 3 கேண்டில் இருக்குது, அது நம்பர் போட்டிருக்கேன் 1 2 3ன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி
முன்னாடி இருக்கிற பேஸ் கேண்டிலில் ஹையையும் லோவையும் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த டிமாண்ட் ஜோனை ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ ப்ரைஸ் மேலே போன ப்ரைஸ் வந்து பாருங்கள் மறுபடியும் கீழே அந்த இடத்துக்கு 1376 அந்த இடத்துல என்ட்ரின்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு மறுபடியும் வந்துட்டு அந்த இடத்துல ஆர்டர் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிட்டத்தட்ட பாருங்கள் 1400 மேலே போயிடுச்சு. இதுதான் ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஜோனோட பவர். இப்போ அந்த ஏர்டெல் 2 ஹவர்ஸ் டிமாண்ட் ஜோனை உங்களுக்கு லைவாக ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்க ரேலி பேஸ் ரேலியில் அந்த டோஜி கேண்டில் ஹையும் லோவையும் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த டிமாண்ட் ஜோன் ட்ரா பண்ணியாச்சு. கேண்டில் பாருங்கள் படிப்படியாக அங்கே கீழே வந்து மறுபடியும் அந்த ஜோனுக்குள்ளே என்ட்ரி ஆகுது. இந்த ஜோனுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பாருங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வரைஞ்சிருக்கேன். அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி மறுபடியும் மேலே போயிட்டு மறுபடியும் பாருங்கள் அதே ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே படிப்படியாக மேலே ஒரு நல்ல லெவலுக்கு மூவ் ஆகுது. இப்போ ஏர்டெல் 2 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேமில் இந்த டிமாண்ட் ஜோனில் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான அப் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இது டிமாண்ட் ஜோனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் ஏசியன் பெயிண்ட் 2 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம். இதுலேயும் பாருங்கள் ரேலி பேஸ் ரேலி அந்த பேட்டர்ன் தான். 2 டபுள் கிரீன் கேண்டில் இருக்குது. அந்த பேஸில் வந்து ஹையும் லோவையும் கனெக்ட் பண்ணி டிமாண்ட் ஜோன் மார்க் பண்ணியிருக்கேன். மறுபடியும் பாருங்கள் ப்ரைஸ் அந்த ஜோனுக்குள்ளே வந்துட்டு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக அப் மூவ்மெண்ட் ஆகுது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு தடவை அந்த ஜோனுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு ப்ரைஸ் கொஞ்சம் மூவ் ஆகிட்டு மறுபடியும் வந்து பாருங்கள் 2800 2900 வரைக்கும் போச்சு. மறுபடியும் அதே ஜோனுக்குள்ளே மறுபடியும் என்ட்ரி ஆகிட்டு அந்த 2800 எவ்வளோ தூரம் மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த டைம் வந்து அது 3000 மேலேயே போயிடுச்சு அந்த ஜோனில் இருந்து. நெக்ஸ்ட்டு சப்ளை ஜோன் பார்க்க போகிறோம். IRCTCயில் 2 ஹவர் டைம் ஃப்ரேம். இதில் வந்து பாருங்கள் ட்ராப் பேஸ் ட்ராப் அந்த பேட்டர்ன். இப்போ ட்ராப் பேஸ் ட்ராப்பை மார்க் பண்ணிட்டேன். ஒரு ரெட் கலர் கேண்டில், அதுக்கப்புறம் 2 டோஜி கேண்டில், அதுக்கப்புறம் 2 ஸ்ட்ராங்கான எக்ஸ்ப்ளோசிவ் மூவ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில். அப்போ அதுக்கு இடையில உள்ள அந்த டோஜி கேண்டில் ஹை லோவை கனெக்ட் பண்ணிட்டு அந்த ஜோனை மார்க் பண்ணிட்டேன். மறுபடியும் வந்து பாருங்க பிரைஸ் இங்கேருந்து கரெக்டாக அந்த ஜோனுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு அங்கேருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 20 பாயிண்ட் வரைக்கும் டவுன் ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் வோல்டாஸில் 2 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேமில் பாருங்கள். இது வந்து ரேலி பேஸ் ட்ராப் அப்படிங்கிற பேட்டர்ன். ஒரு ரேலி ஒரு கிரீன் கேண்டில் ஸ்ட்ராங்கான கேண்டில், அதுக்கப்புறம் பாருங்கள் 2 டோஜி கேண்டில், அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில். அப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணிடுறோம் சப்ளை ஜோனை. இப்போ ரேலி பேஸ் ட்ராப் மார்க் பண்ணியாச்சு. நடுவில் வந்து அந்த ஜோன் ஹை லோவையும் கனெக்ட் பண்ணிட்டு ஜோனை மார்க் பண்ணியாச்சு சப்ளை ஜோன். பிரைஸ் பாருங்க கீழே இருந்த பிரைஸ் ஒரே கிரீன் கேண்டில் மேலே போயிட்டு அந்த ஜோனை போய் தொட்டுட்டு அங்கேருந்து படிப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணிடுச்சு. இப்போ இதில் டார்கெட் வந்து 1:2 போட்டிருக்கோம். 1 மடங்கு ஸ்டாப் லாஸ் அப்படின்னா 2 மடங்கு டார்கெட். அதாவது 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்னா 20 பாயிண்ட் டார்கெட் அந்த மாதிரி வச்சுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டும் கரெக்டாக அச்சீவ் பண்ணிடுச்சு. இப்போ சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனை பொறுத்த வரைக்கும் பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தொடர்ந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் ட்ரா பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் நமக்கு அதை பற்றின நல்ல நாலேஜ் கிடைக்கும். இப்போ ஹை குவாலிட்டி ஜோனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான். இங்கே ஹை குவாலிட்டி டிமாண்ட் ஜோனுக்கு பாருங்கள் ஒரு மாடல் போட்டிருக்கேன். 2 பிக் கிரீன் கேண்டில் இருக்குது பாருங்கள். அப்போ இந்த ஜோன் வந்து ஹை குவாலிட்டியான ஜோனு. இதிலே வந்து பாருங்கள் பக்கத்தில் இருக்க லோ குவாலிட்டி டிமாண்ட் ஜோனு. இது வந்து சின்ன சின்ன கிரீன் கேண்டில் தான் இருக்குது. அதனால் இது வந்து லோ குவாலிட்டி டிமாண்ட் ஜோன். நம்ம எப்போவுமே ஹை குவாலிட்டி ஜோனை தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். அதே மாதிரி தான் சப்ளை ஜோனுக்கும். ஹை குவாலிட்டி சப்ளை ஜோனுக்கு பாருங்கள் ஸ்ட்ராங்கான 2 ரெட் கலர் கேண்டில் இருக்குது பாருங்கள். இந்த ஜோன் போட்டிருக்கேன். இதுதான் ஸ்ட்ராங்கான ஹை குவாலிட்டி சப்ளை ஜோன். லோ குவாலிட்டி ஜோனில் வந்து பாருங்கள் அந்த ரெட் கலர் கேண்டில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அந்த மாதிரி ஜோனுக்கு நம்ம எப்போவுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ் கேண்டில் இருக்கிற ஜோனுக்கு தான் நம்ம எப்போவுமே முக்கியத்துவம் கொடுக்கணும். அங்கே தான் ஜோன் வந்து பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ ஒரு என்ட்ரி எடுத்தோன்னா நம்ம எந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ரிலையன்ஸ் டெய்லி டைம் ஃப்ரேம். இப்போ இங்கே வந்து ஒரு சப்ளை ஜோன் மார்க் பண்ணுறோம். இது வந்து ட்ராப் பேஸ் ட்ராப் அந்த பேட்டர்ன். மேலே பாருங்கள் ஒரு ரெட் கேண்டில், அப்புறம் ஒரு டோஜி, அடுத்து 2 டபுள் ரெட் கேண்டில். அந்த இடத்துல அந்த டோஜி கேண்டில் பேஸை வந்து ஹையும் லோவையும் கனெக்ட் பண்ணி சப்ளை ஜோன் மார்க் பண்ணிடுறோம். இப்போ ப்ரைஸ் கீழே இருந்து பாருங்கள் படிப்படியாக மேலே போயிட்டு சப்ளை ஜோனுக்குள்ளே என்ட்ரி ஆகுது. சப்ளை ஜோனுக்குள்ளே என்ட்ரி ஆனோன்னா அந்த கேண்டிலில் பாருங்கள் ரிஜெக்ஷன் தெரியுதா, மேலே இருந்து பாருங்கள் செல்லர்ஸ் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. நுழைஞ்சதுக்கப்புறம் நம்ம சப்ளை ஜோன்லேருந்து கரெக்டாக அந்த 2 டோஜி கேண்டில் விழுந்தோன்னு அந்த இடத்துல என்ட்ரி மார்க் பண்ணுறோம். சப்ளை ஜோனுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதுக்கு டார்கெட் எங்கன்னா எப்போவுமே சப்ளை ஜோனில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற டிமாண்ட் ஜோன் தான் அதுக்கு டார்கெட்டு. இப்போ கீழே இருக்கிற டிமாண்ட் ஜோன் மார்க் பண்ணிக்கிறோம். இது வந்து ட்ராப் பேஸ் ரேலி அந்த பேட்டர்ன். இப்போ டிமாண்ட் ஜோன் மார்க் பண்ணிவிட்டு டிமாண்ட் ஜோனோட டாப்பில் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். டார்கெட் போட்டுரும். இப்போ ப்ரைஸ் அங்கேருந்து படிப்படியாக கீழே மூவ் ஆகுது. ஒரு கேப் டவுனு. அப்போ அங்கேருந்து வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7, 8, 9வது நாளில் உங்களுக்கு கரெக்டாக அந்த ஜோனுக்குள்ளே வந்துட்டு டார்கெட் அச்சீவ் பண்ணிடுது. இப்போ எப்போவுமே இந்த மாதிரி நம்ம ஒரு ஜோன் சப்ளையில் ஆர்டர் எடுக்கிறோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் டிமாண்ட் ஜோனை டார்கெட்டாக வச்சுக்கணும். டிமாண்டில் ஆர்டர் எடுக்கிறோன்னா ஆப்போசிட்டில் சப்ளை ஜோனை டார்கெட்டாக வச்சுக்கணும். இப்போ சப்ளை ஜோனுக்கு பார்த்துட்டோம். அடுத்த ஒரு டிமாண்ட் ஜோனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இது டாடா கன்சியூமரோடது டெய்லி டைம் ஃப்ரேம். இங்கே டிமாண்டில் இருந்து நம்ம ஆர்டர் எடுத்துகிட்டு எப்படி ஆப்போசிட்டு சப்ளை வரைக்கும் போயிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் டிமாண்ட் ஜோன் போட்டிருக்கேன். இது வந்து ட்ராப் பேஸ் ரேலி அந்த பேட்டர்ன். ட்ராப் ஒரு கிரீன் கேண்டில், அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு டோஜி கேண்டில் பேஸு, அதுக்கப்புறம் 2 கிரீன் கேண்டில், அது வந்து ரேலி. அப்போ இங்கே அந்த பேஸ் கேண்டிலோட ஹையும் லோவையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஜோன் ட்ரா பண்ணியாச்சு. அப்போ அந்த ஜோனோட டாப்பில் வந்து என்ட்ரி போட்டிருக்கேன். அதுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கேன். கேண்டில் பாருங்கள் படிப்படியாக இறங்கி கரெக்டாக அந்த என்ட்ரி எடுத்துகிட்டு இப்போ நம்ம டார்கெட் போடணும். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற
சப்ளை ஜோனு. இது வந்து ட்ராப் பேஸ் ட்ராப் கண்டினியூஸ் பேட்டர்ன். அப்போது இந்த பேஸில் வந்து ஹையையும் லோவையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஜோன் மார்க் பண்ணிடுறேன். சப்ளை ஜோன் ரெட் கலர். இப்போ டாடா கன்சியூமர் டிமாண்ட் ஜோன்லேருந்து படிப்படியாக மேலே போயிட்டு கிட்டத்தட்ட 9வது நாள் நம்மளோட டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 780லேருந்து 840 வரைக்கும் போயிருக்கு. அப்போ டிமாண்ட் ஜோனில் இந்த மாதிரி ஆர்டர் எடுக்கும்போது ஆப்போசிட் சப்ளை ஜோனில் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிடுறோம். ஜோன்லேயே லோ குவாலிட்டி ஜோன், ஹை குவாலிட்டி ஜோன் அப்படின்னு இருக்குது. இந்த ரெட் கலர் கேண்டில் பாருங்கள் எப்படி ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் கேண்டில் சிப்லால் 2 hour டைம் ஃப்ரேமில் பாருங்கள் அந்த பெரிய ரெட் கலர் கேண்டில் மார்க் பண்ணியிருக்கேன். அது பெரிய ஸ்ட்ராங்கான மூவ். அப்போ அந்த இடத்துல இருக்கிற டோஜி கேண்டிலில் உங்களுக்கு சப்ளை ஜோன் ட்ரா பண்ண ரெட் கலர் ஜோன். இப்போ இந்த ஜோனுக்கு எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்க. அந்த ஜோனுக்குள்ள போயிட்டு இந்த ஜோனுக்குள்ள போன உடனே பிரைஸ் ரிஜெக்ஷன் பாருங்க எப்படி மேல இருந்து கீழே வரைக்கும் எப்படி புஷ் பண்ணுது பாருங்க அந்த கேண்டில். செகண்ட் டைமும் பாருங்க மறுபடியும் அந்த ஜோனுக்குள்ள போயிட்டு உங்களுக்கு நல்லாவே கீழே வந்துச்சு. கிட்டத்தட்ட 1140 இருந்து 1100 கீழே வந்துருச்சு. எப்பவுமே ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் பெரிய மொமெண்டம் இருக்கிற ஏரியா தான் சூஸ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி இருக்கிற ஜோன்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட் நமக்கு கிடைக்கும். இது சிப்லாவோட டெய்லி டைம் ஃப்ரேம். இங்க பாருங்க 3 ரெட் கேண்டில் எவ்வளவு ஃபாஸ்டான மூவ்மெண்ட் பாருங்க. பிரைஸ் 1000ல இருந்து அப்படியே 900 கீழே வந்துருச்சு. அந்த அளவுக்கு 100 பாயிண்ட்ஸ் இறங்கின ஜோன் தான் இது. அந்த ஜோனை மார்க் பண்ணிக்கிறோம் ரெட் கலர் சப்ளை ஜோன். பிரைஸ் மறுபடியும் பாருங்க கீழே இருந்து அங்கே பெரிய ஸ்ட்ராங்கான கிரீன் கேண்டில் மேலே போட்டு அங்கேருந்து பாருங்க பிரைஸ் ரிஜெக்ஷன் அப்படின்னு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 7-8 நாள்லயே மறுபடியும் 1000ல இருந்து கீழே வந்துருச்சு 900. டெய்லி டைம் ஃப்ரேம். இது வந்து ஸ்லோ மூவ்மெண்ட் சோப்பி ஜோன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோனில் வந்து பெரிய மூவ்மெண்ட் இல்லை, பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் கேண்டில் இல்லை. அதனால இந்த இடத்துல நம்ம பெரிய லெவலில் வந்து ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. அதே அசோக் லைலாண்டில் பாருங்க டெய்லி டைம் ஃப்ரேமில் அதே மாதிரி ஸ்லோ மூவ்மெண்ட் சோப்பி ஜோன் போட்டிருக்கேன். அந்த ஜோன்லேயும் பாருங்கள் பெரிய லெவலில் நமக்கு மூவ்மெண்ட் கொடுக்கல. அப்போ எப்போவுமே நம்ம பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் கேண்டில் உள்ள ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் உள்ள ஏரியாவை தான் சூஸ் பண்ணணும். எப்போவுமே எல்லா சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனுமே 100% ப்ராஃபிட் கொடுக்காது. வின் பண்ணுறதும் லாஸ் பண்ணுறதும் இந்த கேமோட முக்கியமான இது. நம்ம எந்த அளவுக்கு வின்னிங் ட்ரேடில் இருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட சக்ஸஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் நம்மளோட சக்ஸஸ் ரேஷியோவை அதிகமாக்கிட்டே இருக்கணும். எதனால் சில ஜோன் மட்டும் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போவுமே மார்க்கெட் டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரேட் பண்ணணும். எப்போவுமே மார்க்கெட் அப் மூவ்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னா எங்கெங்கே டிமாண்ட் ஜோன் கிடைக்கோ அங்கெல்லாம் பை பண்ணணும். மார்க்கெட் எப்போவுமே டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா எங்கெங்கே சப்ளை ஜோன் கிடைக்கோ அங்கெல்லாம் செல் பண்ணணும். இந்த மாதிரி மார்க்கெட் டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணால் தான் அந்த ட்ரேடு சக்ஸஸ் ஆகும். இப்போ டவுன் ட்ரெண்டில் எப்போவுமே டிமாண்ட் ஜோனை தேடக்கூடாது. சப்ளை ஜோன் எங்கெங்கே கிடைக்குதோ அந்த இடத்துல மட்டும்தான் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். ஏன்னா ட்ரெண்டே டவுனில் இருக்குது. இப்போ மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அஸ்ட்ரலோட 2 hour டைம் ஃப்ரேம். இங்கே பாருங்கள் 2 hourல தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட்லேயே இருந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல பாருங்கள் இடையில ஒரு நல்ல டிமாண்ட் ஜோன் இருக்குது. அந்த இடத்துல டிமாண்ட் ஜோன் ட்ரா பண்ணுறேன். ஆனால் பாருங்கள் அந்த டிமாண்ட் ஜோனை உடச்சிட்டு கீழே போயிடுச்சு. இதே இது அந்த இடத்துல பாருங்கள் ஒரு சப்ளை ஜோன் இருக்குது. இது ரேலி பேஸ் ட்ராப் அந்த பேட்டர்ன். அதில் சப்ளை ஜோன் ட்ரா பண்ணுறேன். கரெக்டாக பாருங்கள் அந்த சப்ளை ஜோனை தொட்டுட்டு அங்கேருந்து கீழே வந்துருச்சு பாருங்கள். இப்போ மார்க்கெட் மூவ்மெண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே BHEL 2 hour டைம் ஃப்ரேம் டிமாண்ட் ஜோன் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஜோனில் வந்து பாருங்கள் ஜோனு நல்ல ஸ்ட்ராங்கான ஜோன் தான். ஆனால் ஜோனு கிட்ட வந்து பாருங்கள் ஒரே கேண்டில் ரெட் கேண்டில் ஜோனை பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ டிமாண்ட் ஜோனை பிரேக் பண்ணி கீழே 2-3 நாள் ட்ரேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து படிப்படியாக மேலே போயிருக்கு. இந்த மாதிரியும் நிறைய இடத்துல ஜோன் பிரேக் அவுட் ஆகிட்டு ட்ராப் அவுட் மாதிரி பண்ணிட்டு மேலே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இங்கே DLF பாருங்கள் 2 hours டைம் ஃப்ரேமில் ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஜோன் ட்ராப் பண்ணியிருக்கோம். ஆனால் பாருங்கள் ப்ரைஸ் வந்து அங்கே நிற்காம டிமாண்ட் ஜோனை பிரேக் பண்ணி கீழே போயிடுச்சு. இப்படியும் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு ஜோனில் எப்போவுமே ரொம்ப நேரம் ட்ரேட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அந்த ஜோன் கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆயிரும். அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்துடலாம். கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி 2 hour டைம் ஃப்ரேம். இங்கே பாருங்கள் 2 hourல ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளை ஜோன் ட்ரா பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பாருங்கள் ஒரு வாரமாக அந்த ஜோனுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டே இருந்தது. மறுபடியும் பாருங்கள் அந்த ஜோனை பிரேக் ஆகி மேலே போயிடுச்சு. இப்போ ஒரே ஜோனில் அதிக நேரம் ட்ரேட் ஆனால் கூட அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்போ ஹை குவாலிட்டி ஜோன்னா எப்படின்னா அந்த ஜோனை தொட்ட உடனே ப்ரைஸு டப்புன்னு மேலே வரணும். அதான் ஹை குவாலிட்டி ஜோன். இங்கே சைடில் பாருங்கள் 2 hours டைம் ஃப்ரேம் போட்டிருக்கேன். ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஜோன். அந்த ஜோனை தொட்ட உடனே பாருங்கள் எப்படி ஒரு ஹேமர் மாதிரி கேண்டில் போட்டு 140 ரூபாலேருந்து ப்ரைஸு கிட்டத்தட்ட 150 ரூபா போயிடுச்சு. 10 ரூபா அந்த இடத்துலேருந்து ஈஸியாக ஏறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஜோன் தான் பவர்ஃபுல் ஜோன். அப்போ சப்ளை அண்ட் டிமாண்டை வெறுமனையாக ஃபாலோ பண்ணாமல் அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி மூவ்மெண்ட் இருக்குது, டைரக்ஷன் எப்படி இருக்குது, மார்க்கெட் பையிங்கில் இருக்கா செல்லிங்கில் இருக்கா, ட்ரெண்ட் எப்படி இருக்குது அது முக்கியம். அதே மாதிரி இந்த ஜோனுக்குள்ளே எவ்வளோ நேரத்துக்குள்ளே வந்துட்டு போகுது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனில் சரியான முறையில் ஆர்டர் எடுத்தோன்னா கண்டிப்பாக பெரிய பெரிய ப்ராஃபிட்டை அச்சீவ் பண்ணலாம். தேங்க்யூ. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.